2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக அதற்கு தயாராகி வருகிறது. இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி வரக்கூடிய நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக தேர்தல் அறிக்கை குழு தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக விருப்ப மனு விநியோகமும் தொடங்கப்பட இருக்கதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பணிகளை ஆளும் கட்சியான திமுக விரைவில் தொடங்க இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக கனிமொழி எம்பி தலைமையில் மொத்தம் 12 பேர் அடங்கிய குழுவை திமுக அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போகிறாங்க. மற்றொரு பக்கம் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும். திமுகவின் மூத்த தலைவர்கள் TR பாலு, KN நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவை பொங்கல் பண்டிகைக்கு அப்புறம் திமுக அறிவிப்பாங்க அப்படின்னு திமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் தேர்தலுடைய இலக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே குறைந்தபட்சம் 50% வாக்குகள் திமுகவுக்கு வர வேண்டும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதற்கான பரப்புரையில் திமுக நிர்வாகிகள் இப்போ தொகுதியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் திமுக தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தரப்பில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு அழுத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தரப்பில் எந்த மாதிரியான தொகுதிகளை ஒதுக்க போடாங்க, எத்தனை இடங்கள் காங்கிரஸுக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் திமுக எந்த மாதிரியான பதிலை கொடுக்க போகிறது, எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மற்றொரு பக்கம் தேர்தல் பிரச்சார பயணம் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் துணை முதலமைச்சரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதற்கான அந்த வியூகத்தை வகுப்பது, திட்டமிடலுக்கான பணிகள்லையும் திமுக தலைமை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் பிப்ரவரி மாதத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சார பயணம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாகத்தான் திமுகவினுடைய தேர்தல் பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தேர்தல் பணிகளில் இன்னும் கூடுதலாக திமுக தரப்பில் தீவிரம் காட்டுவோம் அப்படின்னும் திமுக தலைமை வட்டாரத்தில் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.